Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல காஃபி பவுடர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஹேர் பேக் ரெடி பண்றது அப்படினும் இந்த காஃபி பவுடர் ஹேர் பேக் யூஸ் பண்றதனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பத்தியும் நாங்க பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். முதல்ல உச்சந்தலையில் ரத்த ஓட்டம் சீராக இருந்தால் தான் முடி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். காஃபி பவுடரை நம்ம ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய உச்சந்தலையில் ரத்த ஓட்டத்தை நல்லா மேம்படுத்தி கொடுக்குது. இதனால் நல்ல ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகி முடி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா முடி ரொம்ப ட்ரையாக இருக்குங்க. அவங்க இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணிட்டு வரும்போது நல்ல சாஃப்டான சில்கியான ஷைனிங்கான முடி கிடைக்கும். அடுத்ததான் நம்மளுடைய ஸ்கேல்ஃபை நல்லா சுத்தமாக வச்சுருக்க இது உதவியாக இருக்குங்க. நம்ம ஸ்கேல்ஃபில் உள்ள டெட் செல்ஸ் எல்லாத்தையும் காஃபி பவுடர் நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இதனால் பொடுகு பிரச்சனை, முடி கொட்டுதல் பிரச்சனையிலேருந்து நம்மளை பாதுகாக்குது. அடுத்ததாக நம்மளுடைய முடியை நல்லா கருமையாக வச்சுருக்க இது உதவுதுங்க. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் முடி செம்பட்ட கலராகவோ கொஞ்சம் பழுப்பு நிறமாகவோ இருந்தால் இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்போது முடி நல்ல கருப்பாக மாறி வரும். ஆனால் இதை நீங்கள் நரமுடிக்கு ஹேர் டையாக யூஸ் பண்ணிங்கன்னா இது அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காதுங்க. இருக்கிற முடியை இன்னும் நல்லா கருமையாக வச்சுக்கிறதுக்கும் செம்பட்ட கலரில் இருக்கிற முடியை இன்னும் நல்லா கருப்பாக வச்சுக்கிறதுக்கும் இந்த காஃபி பவுடர் ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த காஃபி பவுடர் ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த காஃபி பவுடர் ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு முட்டை எடுத்திருக்கேங்க. இதிலேருந்து இப்போ நம்ம வெள்ளைக்கருவை மட்டும் பிரித்து எடுத்துக்கலாம். உங்களுடைய முடி ரொம்ப நீளமாக அடர்த்தியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் 2 முட்டையோட வெள்ளைக்கருவை கூட எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் முட்டை சாப்பிடாதவங்களாக இருந்தீங்கன்னா முட்டைக்கு பதிலாக நீங்கள் தயிராக எடுத்துக்கோங்க. முட்டை முடிக்கு ஒரு நல்ல ஷைனிங் கொடுக்குங்க, ரொம்ப சில்கியாக இருக்கும். அடுத்ததாக இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. ப்ரூ, சன்ரைஸ் இது மாதிரி ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. இந்த காஃபி பவுடருமே உங்களுடைய முடியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போது அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேங்க. இந்த முட்டை, தயிர் இது எல்லாத்துலேயுமே நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்ததாக இதில் வீட்டிலையே ரெடி பண்ண ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இந்த ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயிலில் மொத்தம் 40 பொருளுக்கும் மேலே சேர்த்து இந்த ஆயில் ரெடி பண்ணியிருக்கோங்க. இந்த ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் உங்களுக்கு யாருக்கும் வேணும்னா எங்களை இதில் கொடுத்துருக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு கொரியர் பண்ணி அனுப்பி வைக்கிறோங்க. இந்த ஹோம்மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் வீடியோவும் உங்களுக்கு நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேங்க. அந்த வீடியோவோட லிங்க்குமே இந்த வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு பதிலாக என்ன சேர்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் விளக்கெண்ணெய் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. விளக்கெண்ணெய் ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த ஆயிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கடைசியாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேங்க. தேன் நம்மளுடைய முடியோட ஈரப்பதத்தை நல்லா தக்க வச்சு கொடுக்கும். இதனால் முடி ரொம்ப சாஃப்டாக நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஹேரில் நல்லா 2-3 போர்ஷனாக பிரித்து எடுத்து நல்லா அப்ளை பண்ணி ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த காஃபி பவுடர் ஹேர் பேக்கை நீங்கள் மாதத்தில் ஒரு 2 நாள் யூஸ் பண்ணி பாருங்கள். முடி ரொம்ப சாஃப்டாக நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதே சமயம் ஹேர் க்ரோத்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காஃபி பவுடர் ஹேர் பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.